ஒரு ஆண் ஏன் சீரியல் பார்க்க கூடாதுன்றது ஒரு கேள்வி. இப்போ டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு ஒரு ஸ்கூல் போனேன். அங்க இந்த சீரியலால தான் எனக்கு வந்து மதிப்பே கிடைச்சது. மனப்பாட பாடல்களை நம்ம பாடுவோம், பார்த்துருப்பீங்க. சங்க இலக்கியங்கள், புறநானூறு, அதெல்லாம் பாடல்கள்லாம் இருக்கும். அதுல இந்த கண்ணான கண்ணின்னு சொல்லி ஒரு சீரியல் டைட்டில் சாங் இருக்கு. அதை தான் நான் பசங்களுக்கு அந்த பாட்டை டியூன் பண்ணி தான் சொல்லி கொடுத்தேன். பூவாது காய்க்கும் மரமூல நஞ்சறிவார் கண்ணான கண்ணாக ஆராரோ. ஜனனி மாறும்போது அவ்வளோ பேச்சு செட் ஆகாது, பார்வதி செட் ஆக மாட்டா, அக்கா மாதிரி இருக்கா. அந்த நந்தினி பொண்ணு பாவம், அது கல்யாணம் வச்சுக்க நான் வீட்டுல வச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வாழ முடியாம இவனும் வாழ முடியாம. என்ன கதைனா, அந்த பொண்ணுக்கு தீபாவளி பொங்கல் கூட பிரச்சனை இல்லாம இருக்காது. அப்படி கஷ்டப்படுத்து அந்த அக்கா. நான் நேரில் கேட்டேன். அண்ணன் மாமா கேரக்டர் ஒருத்தர் பண்ணுவாரு, சன் டிவில மாமா கேரக்டர் பண்ணது அவர் மட்டும் தான் பண்றாரு. அவனு சொன்னேன், மாமா நீங்க தான், நானே மாமா தான் கூப்பிடுறேன். சீரியல்ஸோட டைட்டில் சாங்லாம் எங்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா? கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளமா, வா வா மகளே மகளே தயக்கம் என்ன, மூன்று முடிச்சு பெண்ணாக பிறந்தாலே பூ மூடிக்கும் பண்பாடு, சிங்க பெண்ணே வா, அந்த விண்ணும் மண்ணு உன்னுடைய உறவு, எதிர்நீச்சலே நீ எழுந்து வா, விடியல் தேடும் விண்மீன். குறிப்பிட்ட நேரம் இருக்கு பாருங்க, தூங்குற நேரத்துல 5 சீரியலாவது பாத்துடணும். எக்ஸாம் நாடகமே பார்க்க மாட்டேன். போன் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன், நான் அந்த டேட் மட்டும் குறிச்சு வச்சுப்பேன். இன்னையில இருந்து பார்க்கல. அந்த 160வது எபிசோட்ல இருந்து பாரு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெலிவிகட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சஜானா. இன்னைக்கு நமக்குடைய சீரியல் ஃபேன் பாய் விக்னேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர் கூட தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம்க்கா. ஸோ 1 இயர்க்கு முன்னாடியே தமிழால வந்து நீங்க சீரியல் பத்தி பேசி ரொம்ப ட்ரெண்ட் ஆனீங்க. அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ், அப்புறம் வந்து சீரியல் ஆக்டர்ஸ் கூட பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ இந்த 1 இயர் எப்படி உங்களுக்கு வந்து இருந்தது? இந்த 1 இயர்க்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த 1 இயர்க்கு முன்னாடி நம்ம முதல்ல நான் இன்டர்வியூ கொடுத்தது வந்து நம்ம விகடன்ல தான். அதுக்கப்புறம் தான் என் லைஃப் நிறைய மாறிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய எல்லா இடத்துலையுமே இன்டர்வியூலாம் பண்ணியிருந்தேன். அப்போ நான் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தேன். இப்போ டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். முடிக்க போறேன் அடுத்த மாசத்தோட. என்ன மாறிச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சீரியல் கான்டாக்ட்ஸ், நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் பேசினாங்க. நிறைய சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போனேன். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அந்த 1 இயர்ல. இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்க ஏதாவது பிளான்ஸ் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக்கா. சீரியல் செலக்ட் பண்ணணும், எம்ஏ பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருக்குக்கா. ஓகே. ஸோ பொதுவாகவே வந்து சீரியல்ஸ் அப்படின்னா அது வந்து பெண்களுக்கானது. பெண்கள் தான் வந்து வீட்டில் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பொழுதுபோக்குக்கானது சீரியல்ஸ் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா நீங்க வந்து அதை மாற்று வகையில இல்ல, நானும் வந்து சீரியல் பார்ப்பேன், அது வந்து ரொம்ப டெடிகேட்டடா பார்ப்பேன் அப்படின்னு நீங்க அதுக்காக நிறைய டைம் வந்து ஒதுக்குறீங்க. நிறைய ஆண்கள் வந்து சீரியல்ஸ் பார்த்தாலும் அதை வந்து வெளியே சொல்றது இல்ல. நீங்க எப்படி இந்த மாதிரி இல்ல நான் சீரியல் பார்ப்பேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு பிரேவா ஒரு டெசிஷன் எடுத்து வெளில சொல்றீங்க, இது எப்படி? அதுதான் அந்த ஒரு தருணம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் ஏன் சீரியல் பார்க்க கூடாதுன்றது ஒரு கேள்வி. நம்ம இப்ப பயணிக்கிற பொதுவா ஒரு பயணங்கள்ல வந்து நம்ம பயணிக்கும் போது பேருந்துகள்லயும் சரி, ரயில் பயணங்கள்லயும் சரி, பெரும்பாலான ஆண்கள் தான் வந்து மெகா தொடர்கள் பாக்குறாங்க, சீரியல்ஸ் பாக்குறாங்க. அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா நான் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு ஒரு ஸ்கூல் போனேன். கோடம்பாக்கம் அப்படின்ற பதிவகச்சம்பல்னு ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அங்க இந்த சீரியலால தான் எனக்கு வந்து மதிப்பே கிடைச்சது. ஏன்னா தமிழ்ல வந்து நம்ம என்னோட மேஜர் தமிழ். மனப்பாட பாடல்களை நம்ம பாடுவோம், பார்த்திருப்பீங்க. சங்க இலக்கியங்கள், புறநானூறு, அதெல்லாம் பாடல்கள்லாம் இருக்கும். அதுல இந்த கண்ணான கண்ணின்னு சொல்லி ஒரு சீரியல் டைட்டில் சாங் இருக்கு. அதை தான் நான் பசங்களுக்கு அந்த பாட்டை டியூன் பண்ணி தான் சொல்லி கொடுத்தேன். பிள்ளைங்க இன்னைக்கு வரையும் இந்த பாட்டை மறக்கவே இல்லை. இந்த பூவாது காய்க்கும் மரமூல நஞ்சறிவார் இருக்கும். நல்ல பூவாது காய்க்கும் மரமூல நஞ்சறிவார் கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும். இதுதான் விஷயம். அப்ப நீங்க வந்து பாடத்தை வந்து பாட்டா சீரியல்ஸோட டைட்டில் சாங்ஸா வந்து நீங்க மாத்தி சொல்லி கொடுத்துருவீங்க. ஆமா, பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எளிமையா இருக்கு. இன்னைக்கு வரை நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஒரு பையனை கூப்பிட்டு 9th கூப்பிட்டு அழகா பாடுறான், எச்சம் கூட ஒரு கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதுதான் வேணும் நமக்கு. நம்ம என்ன எடுத்துக்கிறோன்றதுதான் இன்னைக்கு. அதுதான் என்ன மாத்துச்சு. இவ்வளவு பேருக்கு என்ன அடையாளம் தெரியும். இன்னைக்கு நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்றப்ப இந்த சீரியல் தான் எனக்கு காப்பாத்திருக்கு. ஒரு கதை சொல்லும் போது, ஒரு டான்ஸா இருக்கட்டும், ஒரு பாட்டு போட்டியா இருக்கட்டும், சன் குடும்ப விருதுகளோட டைட்டில் சாங் தான் வந்து எங்களுடைய முத்தமிழ் விழால பாடினேன். சன் குடும்பம். நீங்க போன இன்டர்வியூலயே சொல்லிருந்தீங்க. ஆமா, தமிழ் குடும்பம் பாடிட்டேன். இப்ப வரப்ப ஒரு முத்தமிழ் விழாலையும் அடுத்த மாசம் வருது. அந்த திருமதி செல்வத்துடைய நாளை நமதே நாளை, அந்த பாட்டு தான் பாட போறேன். பாடி காட்டுறீங்களா எங்களுக்கு? நாளை நமதே காலம் பெரிதாய் வழி காட்டிடுது,
காட்டும் விரலாய் மாற்றம் வருதே, ஆற்றுப்புறனாய் செல்வம் வருதே, படு கனவுகள் உதிர் பெறுதே, கொட்டிய வேர்வை துளிகள் மரமாய் எழுதே, திட்டிய உறவுகள் வெளியே திகிலே வருதே, பாசத்தோடு வீசும் காற்று நாளொரு கதவுகள் திறக்கிறதே, நம்பிக்கை உன் பலம் கொண்டு வா பல கொண்டு வா, முறுக்கி எழுந்தால் இறைவனும் இருக்கடம் தருவானே. இந்த பாட்டு அவங்க யாருமே கேட்டிருக்கவே மாட்டாங்க, புதுசா இருக்கும். இல்ல இப்ப சீரியல் டைட்டில் சாங்ஸுமே வந்து ஒரு ம். அந்த ஃபேமஸ் லைன்ஸ் மட்டும் தான் தெரியும் இல்லையா? ஆமா. முழுசா வந்து யாரும் கேட்கறது இல்ல. ஆமா. ஆனா நீங்க அதையே இவ்ளோ டெடிகேட்டடா கேட்டு அத வந்து உங்களோட அடுத்த இதுக்கு யூஸ் பண்றது வந்து வித்தியாசமா இருக்கு. அதுதான் இப்ப முத்துவிழாக்கு போன வருஷம் நான் தான் செகண்ட் பிரைஸ் வாங்கினேன், ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்கினேன். ஓகே. சுந்தரி அந்த கேபி வந்து ஒரு மைம் பண்ணிருப்பாங்க சன் டிவில, அதை அப்படியே நான் பண்ணி காமிச்சேன், செகண்ட் பிரைஸ் கொடுத்தாங்க காலேஜ்ல. ம். அப்புறம் அந்த சன் டிவி டைட்டில் சாங்ஸ் தான் பாடி காமிச்சேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. இதுதான் நமக்கு எங்க தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கும் இந்த சீரியல்ஸ்ல. ரெகக்னைஸ் பண்றாங்களா இந்த மாதிரி நீங்க பாடுறப்ப? இது அந்த சீரியல் டைட்டில் சாங்ல இது அந்த சீரியல் அவங்க பண்ண மைம்ல அந்த மாதிரி ரெகக்னிஷன் பசங்க இருக்கா? கண்டுபிடிச்சு கேட்டாங்க, ஏய் இது அங்கதானே சன் டிவி ஒரு பையன் கேட்கிறான், சன் டிவியோட டைட்டில் சாங் தானே இது, ஆமாண்டா எப்படி கண்டுபிடிச்சேன், நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன், அப்பதான் தெரியுது அவங்களுக்கு பாடும்போது தான். ஏன்னா வெளியே சொல்ல தயக்கப்படுறாங்கல்ல, சோ கேட்டிருக்காங்க, எங்கேயோ கேட்டிருக்கோம் எங்கேயோ பார்த்திருக்கோம் அப்படின்றப்ப அது பிரதிபலிக்கும் போது அது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. சோ இந்த இடத்துல நமக்கு அது உதவி பண்ணதுல இந்த பிரைஸ் நான் வந்து கேபி உடனே சுந்தரி அக்காக்கு அனுப்புனேன், நான் போட்டோ எடுத்து, இங்க பாருங்க நீங்க நடிச்சது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்குன்னு வாழ்த்துக்கள்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு ஓகே. மறக்க முடியாத தருணமா இருக்கும் எனக்கு. சோ இப்ப நீங்க வந்து சீரியல்ஸ் வந்து பாக்குறீங்க, அது வந்து உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கு, அதை வந்து நீங்க லைஃப்லயே அப்ளை பண்றீங்க. சோ வீட்ல எப்படி? வீட்ல எல்லாரும் சீரியல்ஸ் பாப்பாங்களா? கண்டிப்பா. நான் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா என் வாழ்க்கை 11 மணி வரையும் ஓடிட்டு இருக்கும். அப்படியா இருக்கும்போது நான் வீட்டுக்குள்ள என்ட்ரி நாங்க எதை சொல்றேன்னு, எங்க வீட்டுல நாங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். நான் வர வெயிட் பண்ணுவாங்க. எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது எதிர்நீச்சலா இருக்கட்டும், சிங்கப்பெண்ணாவா இருக்கட்டும், எல்லாம் உட்காந்து ஒண்ணா சாப்பிடுவோம். பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே நான் கேட்பேன் எங்க அம்மாட்ட வந்து, அம்மா என்னம்மா ஆச்சு, ஆனந்திக்கு என்ன ஆச்சு அப்படியே எங்க அம்மா கரெக்டா கதை சொல்லுவாங்க, சொல்லிட்டே சாப்பிடுவோம். அந்த மாதிரி நல்ல ஜாலி இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. ஒவ்வொரு நாளுமே நேத்து கூட நான் எங்க அப்பாவை, அப்பா அந்த பாட்டிக்கு என்னாச்சு, அந்த பாட்டிக்கு என்னாச்சு, எங்க அப்பாவும் சீரியல் எங்க பாப்பாங்க. ஃபேமிலி, எங்க பாட்டி, நான், எங்க அப்பா, என் தம்பி எல்லாம் உட்காந்து எல்லாம் பார்ப்போம், ஜாலியா பார்த்துட்டு சாப்பிடுவோம். சோ இந்த சீரியல் பாக்குற ஹாபிட் வந்து உங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சது? அது சின்ன வயசுல எங்க அம்மா பாத்துட்டு இருந்தாங்கக்கா. அப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது நான் அங்க திருமதி செல்வம் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம விகடனுடைய தயாரிப்புல தான் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். அது அந்த குடும்ப கதை எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கான், செல்வம் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் தியாகம் பண்ண அர்ச்சனாவா இருக்கட்டும். அங்க ஆரம்பிச்சதுதான் இது எல்லாமே. அங்க இருந்து ஆரம்பிச்சது முதல்ல பார்த்த சீரியல் வந்து திருமதி திருமதி செல்வம் தான். செல்வம். ஓகே. இப்போ கரண்டா இருக்கிற சீரியல்ஸ்ல வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்? எதிர்நீச்சலும் சிங்கப்பெண்ணையும். சிங்கப்பெண்ணே. ஓகே. அதுல உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ்லாம் வந்து யாரு? சிங்கப்பெண்ணையில வந்து அன்பு, ஆனந்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எதிர்நீச்சல அந்த 4 பேர் ரொம்ப பிடிக்கும். சக்தி ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது தவிர இலக்கியா, அஞ்சலி ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ வந்து நீங்க சன் டிவியோட சீரியல்ஸ் மட்டும் தான் வந்து பிரதானமா பாப்பீங்களா? இல்ல இப்போ மத்ததும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஏன்னா நீங்க சொன்னதுல வந்து முக்காவாசி அது அந்த சேனல் சார்ந்த சீரியல்ஸா தான் இருந்தது. சோ அதனால தான் கேக்குறேன். ஆமா. அது சின்ன வயசுல இருந்து எங்க வீட்ல ஒரு பழக்கம்க்கா. சன் டிவி மட்டும் தான் பார்ப்போம். இப்ப நம்ம இப்ப எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டே அதர் சேனலுக்கு போய் பண்ணாலும் நான் பார்க்க மாட்டேன். அப்படியா? ஆமா, அது உண்மை. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து தமிழும் சரஸ்வதியும் நான் பார்க்கவே இல்ல நடுவுலலாம். அதுவும் விகடன் ப்ரொடக்ஷன் ஆமா. தானே? ஏன் அப்படின்னா வேற சேனலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு நல்லா இருந்தது, சூப்பரா இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன் உட்காந்து ஓகே. ஹாட்ஸ்டார்ல. இப்ப டிவில பார்க்க மாட்டேன். டிவில இல்ல. ஹாட்ஸ்டார் சன் டிவி தான் போடணும் எங்க வீட்ல. ஓ, அது பழகிடுச்சு. டிவில பாக்குறது பிக் ஸ்கிரீன் அப்படின்னா சன் டிவி. சன் டிவி தான். மத்தது பார்க்கணும்னா நீங்க வந்து ஓடிடி ஹாட்ஸ்டார், பிளாட்ஃபார்ம்ஸ். ஜி5 அந்த மாதிரி ஏத்தி பார்க்கறது. இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லி. இப்ப கூட ரீசெண்டா இந்த அய்யனார் துறைன்னு ஒரு சீரியல் நல்லா இருக்கு. ஓ. சோ பார்க்கணுமேன்றதுக்காக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த மாதிரி புதுசா வேற என்னெல்லாம் சீரியல்ஸ் போய் பார்க்க ஆரம்பிச்சீங்க? சிறகடிக்க ஆசை பாக்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முத்து மீனா அந்த காமெடிகள்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மனசெல்லாம்னு சொல்லி ஜீ தமிழ்ல ஒண்ணு நல்லா இருக்கும். இந்த மாதிரி குடும்ப கதைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. மாலை வந்து இன்னைக்கு இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பையன், அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், எனக்கு எதிர்நீச்சல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஹீரோயினை மாத்திட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வர பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். நான் சொன்னேன், அவங்க மாறிட்டாங்க அப்படின்றத தாண்டி இப்ப வந்திருக்கவங்க ரொம்ப டிசர்வா நடிக்கிறாங்கன்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அந்த ஜனனி ஒரு கதாபாத்திரம் அப்படின்றது வந்து அந்த கதாபாத்திரம் மட்டுமா இருக்க முடியாது, யாரும் அடிச்சுட்டு போயிடலாம் ஈஸியா. ஜனனி கதாபாத்திரம் வாழுதாங்கிறத விஷயமே. ஏன்னா நாயகி நம்ம ப்ரொடக்ஷன்ல தான் பண்ணாங்க. இவங்க பண்ணியிருந்தாங்க, யாருன்னா விஜயலட்சுமி பண்ணியிருந்தாங்க. அவங்கள தாண்டி வித்யா பண்ணும்போது அவ்வளவு அருமையா இருந்தது. அப்படியே மறக்கடிச்சிட்டாங்க. யார் அவங்கள முன்னாடி இருந்த ஆனந்தி. அதுதான் என்ன பொறுத்தவரை நான் அந்த ஆர்டிஸ்ட பார்க்கவே மாட்டேன். அந்த கதாபாத்திரம் கேரக்டர் ஆனந்தி அப்படின்ற கதாபாத்திரம் நடிக்கிறாங்க ஜனனி. அதே மாதிரி எதிர்நீச்சல் 2 வந்து உடனே வந்து ஒருத்தங்க ஒரு மேடையில போய் உட்காந்துட முடியாது இல்ல. நான் இப்ப இங்க வந்திருக்கேன், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் மெயின் பண்ணி வந்திருப்போம். அதுதான் அந்த 4 பெண்களுமே உடனே வந்து நம்ம ஒரு 4 பேரும் சாதிச்சிட்டாங்க, நல்லா இருக்காது இல்ல. எதிர்நீச்சல் முடியும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். திருச்செல்வம் சார் வந்து நம்ம விகடன் அவார்ட்ஸ்ல மீட் பண்ண அந்த டெலிவிஷன் அவார்ட்ஸ்ல கேட்டேன், ஏன் சார் முடிச்சிட்டீங்க? நான் முற்றும் தான் வச்சிருக்கேன், நான் முடிக்கல, கண்டிப்பா இது தொடரும் தான் சொன்னாரு தவிர முடிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை என்கிட்ட. அன்னைக்கு அப்பயே நான் கண்டுபிடிச்சு கண்டிப்பா வருமானு கேட்டதுக்கு நிச்சயம் அப்படின்ற ஒரு பதில் மட்டும் தான் சொன்னாங்க. அதுதான் 4 பேர் வந்து உடனே சாதிச்சிட்டாங்கன்னா கதையே இருக்காது இல்லக்கா. ஏன்னா சொசைட்டில பெண்கள் எவ்வளவு சந்திக்கிறாங்க, ஒருத்தங்க வளரும் போது எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, பின்னாடி இருந்து நம்மள வந்து தள்ளிவிடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் கொண்டு போனோம் அப்படின்றதான் எதிர்நீச்சல். ஜனனியா இப்ப பார்வதி ரொம்ப சூப்பரா அடிக்கிறாங்க, அவ்வளவு நேச்சுரலா இருக்கு அவங்க ஆக்டிங், ரொம்ப
நல்லா இருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும் இந்த ரிகார்ட்ஸ். ஏன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த எதிர்நீச்சல் வந்து தொடர்ந்து வெற்றி அடையணும். அதுதான் என்னோட ஆசை. இப்போ சீரியல்ல வந்து இவருக்கு பதில் இவர் அப்படின்னு வந்து அடுத்த கேரக்டர் வந்து மாத்துறாங்க. அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் வர்றப்ப வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும். ஐயோ! என்ன இது? நம்ம இவங்கள தானே வந்து பிக்சர் பண்ணி வச்சிருந்தோம். இவங்க டக்குன்னு மாறிட்டாங்களே அப்படின்னு. ஸோ அந்த மாற்றங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து அவங்களோட இடத்த நம்ம ஃபில் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஒரு ஃபேனா நீங்க வந்து அத வந்து எப்படி எதிர்கொள்றீங்க? இப்ப நீங்க வந்து இவ்ளோ ஒரு மெச்சூர்டான ஃபேனா இருக்கிறதுனால, நீங்க நான் பாத்திரத்த தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா நார்மலா நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஒரு சீரியல் ஃபேன் கூட வந்து கேட்கிறப்ப, இல்லப்பா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஒரு ஆர்கியூமென்ட் வந்து டிஃபெண்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கலாம். அந்த ஜனனி மாறும்போது அவ்ளோ பேச்சு. செட் ஆகாது, செட் ஆகாது. பார்வதி செட் ஆக மாட்டா. அக்கா மாரி இருக்கா, அக்கா மாரி இருக்கா, தங்கச்சி மாரி இருக்கான்னு. ஆனா, அந்த பார்வதி தான் வந்து சக்தி கூட வந்து ஒரே ஒரு எமோஷனல் சீன் தான் வரும். அவங்க வந்து எல்லாருமே ஷி நெயில்ட் இட் கமெண்ட் அதுதான். அந்த கதாபாத்திரத்த எப்படி அவங்க உள்வாங்கி நடிக்கிறாங்கன்ற மக்கள் வித்யாவ கூட ஸ்டார்ட்டிங்ல யாருமே ஏத்துக்கல. நாயகில ஆனந்திய வந்து ஏத்துக்கவே இல்ல யாருமே. அனன்யாவ கூட அந்த இலக்கிய சுஷ்மா நாயுடு கூட யாருமே ஏத்துக்கல. அனன்யாவா. ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் வந்து வேல்யூவா கொண்டு போய் சேர்க்கும்போது, சூப்பரா நடிக்கிறாங்களே! இதுதான் விஷயமே. மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நானே வந்து ஆனந்த் ஏத்துக்கவே இல்லக்கா. என்ன இது நல்லாவே இல்ல. பிடிக்கவே இல்ல எனக்கு வந்து புதுசுல. ஐயோ! நாயகிய ஒரு வாரம் பார்க்காம விட்டேன். வந்து அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல அவங்க ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அவ்ளோ எதார்த்தமா நடிச்சிருப்பாங்க. தமாசமா இருப்பாங்க. அவ்ளோ எதார்த்தமா அப்பதான் ஓகே கதாபாத்திரத்த ரசிக்கணும் இனிமேலு. அந்த ஆனந்தின்ற கதாபாத்திரத்த ரசிக்க ஆரம்பிச்சதால தான் இன்னைக்கு பார்வதிய ஏத்துக்கிட்டேன். எத்தன வருஷமா சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு 5வதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இதுவரைக்கும் பார்த்த சீரியல்ஸ்லயே வந்து உங்களுக்கு இதுதான் ஒரு சீரியல். இத மாதிரி ஒரு சீரியல் நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இனிமேலும் பார்க்க முடியாது. இது ஒரு ஐகானிக்கான ஒரு மாஸ்டர் பீஸ்னா எது? சுந்தரி. சுந்தரி. மறக்கவே முடியாதுக்கா. ஏன்னா நம்ம வீட்ல நடக்கிற மாரியே இருக்கும். ஆ. அது அவ்ளோ எமோஷனலா இருக்கும் சுந்தரி சீரியல் வந்து எனக்கு. ஏன்னா அந்த கடைசில ஒரு ப்ரோமோ போட்டாங்க கிளைமாக்ஸ்க்கு. விதியால இழந்த என் வாழ்க்கைய சதி சேர்க்க பல பேர் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயலாக்லாம் வந்து நமக்கே சொல்ற மாரி இருந்தது. கேபி அக்கா அவ்ளோ சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சீரியல் சுந்தரி, நாயகி. இந்த 2 தான் 2 மறக்கவே தான். முடியாது வாழ்க்கையில. இப்ப ரீசென்ட்டா இது எதிர்நீச்சல். இந்த ஓகே. 3 தான் லைஃப்லயே இந்த 3 நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 சீரியல்னா சுந்தரி, எதிர்நீச்சல், நாயகி. இந்த 3மே மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில என்னைக்குமே. ஸோ நீங்க வந்து டைட்டில் சாங்ஸ் எல்லாம் வந்து நான் பாடங்களா வந்து சொல்லிக் குடுப்பேன் அப்டின்னீங்க. ஸோ சீரியல்ஸோட டைட்டில் சாங்லாம் எங்களுக்காக கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா? கண்டிப்பாக்கா. காலை 11 மணிக்கு செவ்வந்தி நெஞ்சில் நெஞ்சில் நீங்காத செவ்வந்தி நீ கொஞ்சி கொஞ்சி தோள் சாயும் பொன்னந்தி நீ. காலை 11:30க்கு பூங்கொடி வானம் என் கண்ணின் முன்னே பூங்கொடி. பகல் 12 மணிக்கு புனிதா தாயாக வந்தால் என் அன்னைக்கு நீயே புனிதா புனிதா புனிதா. பகல் 12:30 மணிக்கு மணமகளே வா ஒவ்வொரு வீட்டுக்கும் மணமகள் உண்டு இவளே மணமகளே. பகல் 1 மணிக்கு புன்னகை பூவே புன்னகை பூவே இவள் புன்னகை பூவே. பகல் 1:30க்கு புது வசந்தம் காற்றே காற்றே இசை பாடலாமா காற்றே கவிதை வீசலாமா புது வசந்தம். பகல் 2 மணிக்கு இலக்கியா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆளும் கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. பகல் 2:30 மணிக்கு லக்ஷ்மி வந்தாலே மகாலட்சுமி வா 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 எந்தன் லக்ஷ்மி லட்சுமி. பகல் 3 மணிக்கு ஆனந்த ராகம் நெஞ்சுக்குள்ள 100 ஆசை ஒவ்வொன்னா நானும் பேச தாவணி கனவுக்கு இங்கே தாழ்பால் கிடையாது. இரவு 7 மணிக்கு அன்னம் அன்னமே அன்னமே தங்கத்தின் அன்னமே 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 தாய் மாமனின் அன்னமே. இரவு 7:30க்கு கயல் கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளமாம் உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறமா அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டம் இல்லை உள்ளம் கலங்கிடாதே கயல்வானம் உந்தன் எல்லை. இரவு 8 மணிக்கு மருமகள் வா வா மகளே மகளே தயக்கம் என்ன மருமகள். இரவு 8:30 மணிக்கு 3 முடிச்சு பெண்ணாக பிறந்தாலே பூ மூடிக்கும் பண்பாடு பெண்ணாக பிறந்தாலே பூ மூடிக்கும் பண்பாடு. இரவு 9 மணிக்கு சிங்க பெண்ணே வா அந்த விண்ணும் மண்ணும் உன்னுடைய உறவு அடி சிங்க பெண்ணே வா புது கவிதையை உன்னிடத்தில் எழுது. இரவு 9:30க்கு எதிர்நீச்சலே நீ எழுந்து வா விடியல் தேடும் விண்மீன் பெண்ணே
அலைகள் கண்டு பயமும் நீ மங்கைய பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயும் கோடி கனவுகளோடி கலந்திட பிறந்தாயும் பருவ மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய் உன் கனவுகள் அனைத்தும் கலைந்தது நீர் போலே. இரவு 10 மணிக்கு ரஞ்சனி ரஞ்சனி. இரவு 10:30 மணிக்கு மல்லி 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 சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. அவ்வளவுதான்க்கா. ஆஹா! ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி சொல்றீங்களேங்க. குழந்தைங்க ஆமாங்கக்கா. எப்படி ஆல்ஃபபெட் சொல்லுவாங்க? சொல்லுங்க அப்படின்னா, நீங்க காலையிலேயே 11 மணில ஆரம்பிச்சு நைட் 11 மணிக்கு எல்லாம் அப்படியே வரிசைக்கா வச்சிருக்கீங்களே. எப்போ இத வந்து நீங்க மெமரி பண்ணி எத்தன வருஷமா இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த இருக்கீங்க? ப்ரோமோ போடுறாங்கல்ல அப்படி மனப்பாடம் ஆயிடும்க்கா. ப்ரோமோலே. மனப்பாடம் ஆயிடும். அப்படி ப்ரோமோ போட்டு எபிசோட் 1ல போடும்போது டைட்டில் சாங் போட்டுருவாங்களா, ஆ. அன்னைக்கு பார்க்கும்போது மனப்பாடம் ஆயிடும் பாட்டு. ஸோ இப்போ வந்து காமெடி ஆர்டிஸ்ட், கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து சீரியல்ஸ்ல வந்து லீடா அறிமுகமாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஆடியன்ஸா இப்ப சினிமால வந்து அது வந்து ஏத்துக்கிறது, அது வந்து வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஆனா சீரியல்ல வந்து இத்தன நாளா வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. என்னைய திடீர்னு வந்து லீடா வராரு அப்படின்றப்போ, அத டக்குன்னு ஏத்துக்க முடியுதா? ஒரு ஆடியன்ஸா நீங்க வந்து அத எப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்டின்னா, ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. ஏன் அப்டின்னா, ஒரு எல்லா நகைச்சுவையுமே கொண்டு வந்த ஒரு கதாபாத்திரம் வந்து, ஒரு ஹீரோவா வரும்போது அது அங்க அதிகமா வெளிப்படும். ஏன் அப்டின்னா, இப்ப புது வசந்தம் சீரியல்ல ஹீரோவா பண்றவர் காமெடியனா இருந்தவர் தான். ஆனந்தராகம் லீடும் வந்து காமெடியா இருந்தவர் தான். அந்த அண்ணன் வந்து அழகப்பன் அண்ணாவும். ஸோ அவங்களுக்கு ஏத்த அந்த கதை அமைப்புல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ம். அத தாண்டி வரும்போது நல்லா இருக்காது. ஏன்னா, இப்ப அழகப்பன் அண்ணன் ஆனந்தராகத்துல வந்து அவருடைய கதாபாத்திரம் அதுதான். அழகப்பன்னா கருப்பா இருக்கணும், குண்டா இருக்கணும். அவன் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும். நடுவுல காமெடி வருது பாத்தீங்களா? இப்டி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம புதுசா இருக்கும் மக்களுக்கும். ஏன்னா, ஒரே ஃபேஸ பார்த்துட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை ஆளுங்க வந்து உள்ள வரும்போது ஸ்டோரி டிஃப்ரெண்டா இருக்கு, கதையும் நல்லா இருக்குன்றப்ப மக்கள் ரசிக்கிறாங்கக்கா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆனந்தராகமும் சொல்லலாம், புது வசந்தமும் சொல்லலாம். அவங்களை அங்கீகரிச்சு விருதுகளும் வழங்கப்படுது இல்ல. சோ இது தவிர வேற என்ன வேணும் நமக்கு? சமீபத்துல சன் குடும்ப விருதுகள் வந்து போயிட்டு வந்திருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது? என் வாழ்க்கையிலேயே நீங்க முதல் வந்து தடவை. சன் டிவி தான் வேற நான் பார்ப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கேயே வந்து நேரடியா போய் நீங்க திரையில பார்த்த எல்லா ஆர்டிஸ்டையும் வந்து நேர்ல பார்த்திருப்பீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. இதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த 2 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒண்ணு சுஷ்மா நாயருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க தான் வந்து அப்புறம் செபாஸ்டின் அண்ணா கயல் சீரியல்ல பண்றவங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து நான் உடனே அவங்க கிட்ட மெசேஜ் பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல, அக்கா இந்த மாதிரி நான் போகணும், என்ன கூட்டு போறீங்களா? நீ வந்து கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போ ஷூட்டிங் ஸ்பாட்லன்னு சொல்லி சுஷ்மாக்கு என்ன பண்ணாங்க, எனக்காக வெயிட் பண்ணி அவங்க கொடுத்து டிக்கெட் கொடுத்து நாளைக்கு காலை வந்து நீ வந்துட்டியா, சேர்ந்துட்டியா அவ்வளோ விசாரிச்சு நாங்க தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்ப செபாஸ்டின் அண்ணா அவரும் தான் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க 2 பேர் மறக்கவே முடியாது. சுந்தரி அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன கண்டிப்பா நான் நேர்ல கூட்டு போறேன். அவங்க கன்சீவ் ஆனதுனால ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களும் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிவில பார்த்தத முறை நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. அத்தனை பேர் என் பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. சுஷ்மா அக்கா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த அனுஷா அக்கா எல்லாரும் பார்த்து பேசினாங்க. நிறைய பேர் ஒரே இடத்துல பார்த்தேன்க்கா. அவ்வளோ அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய எப்படிலாம் பண்றாங்கன்றது பார்த்து கத்துக்கிட்டேன். விருதுகள்லாம் குடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு வந்து சீரியல்ல வந்து யார் ரொம்ப பிடிக்கும்? வில்லி கேரக்டர்ஸ் பிடிக்குமா? இல்லன்னா வந்து ஹீரோ, ஹீரோயின்ஸ், லீட்ஸ் அவங்கள பிடிக்குமா? அப்படி இல்ல சொல்ல முடியாது. கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் என் ஃபேவரைட்டா அப்படின்னு இருக்கா? அப்படி இல்ல. எல்லாருமே பிடிக்கும். ஆ. ஒரு சில கேரக்டர் பண்றவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப எக்ஸாம்பிள் சிங்கிப்படையில இந்த அன்பு ஆனந்தியா இருக்கட்டும், இலக்கியால அந்த கௌதமா இருக்கட்டும், இந்த கார்த்திக் கேரக்டரா இருக்கட்டும், இலக்கியாவா இருக்கட்டும், அஞ்சலியா இருக்கட்டும், ஆனந்தராகம் ஈஸ்வரியா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரம் நடிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களெல்லாம் சில பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3 முடிச்சுல இப்ப இந்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு நியாஸ், எப்பவுமே போதையிலேயே இருப்பாரு. எப்பவுமே எப்படிதான் இப்படி போதையிலேயே இருக்காருன்னு தெரியலையே. எப்ப பாரு நான் கேட்பேன், அப்பா தெளிஞ்சு பேசுறான்னு தெரியாம பேசுறான்னு கேட்பேன் சிரிச்சுக்கினே. நல்லா இருக்கும்க்கா அந்த கதாபாத்திரத்தை எவ்வளவு சூப்பரா பண்றாரு. ஏன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். எப்பவுமே போதையிலேயே இருக்கணும்ன்றப்ப மக்கள் என்ன கேட்கறாங்க, எப்படி ஒரு மனுஷன் இப்படி போதையிலேயே இருப்பான்? அதுதான் அந்த கதாபாத்திரம். அதுதான். அதாவது அது வந்து கதைக்கு செட் ஆகும். ஆனா வந்து ரியல் லைஃப்க்கு ரியாலிட்டியா செட் ஒரு ஆகாது. ஆடியன்ஸா பார்க்கறப்ப அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நந்தினி பொண்ணு பாவம். அது கல்யாணம் பண்ணி வச்சுக்க நான் வீட்டுல வச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வாழ முடியாம இவனும் வாழ முடியாம அப்படியே போயிட்டு இருக்காது. நான் சொன்னதை நினைச்சிட்டு இருப்பேன். ஒண்ணு இந்த திருந்தணும். என்ன கதைன்னா இந்த பொண்ணு தான் அவனை திருந்த போகுது. அதுதான் கதை. இதுதான் 3 முடிச்சு. அந்த 3 முடிச்சு போட்டு அந்த பொண்ணு அதுதான் இவன் குடிகாரனா இருக்கான். அவங்க அம்மா வந்து எதிரி. இப்ப என்ன விஷயம், அவங்க அம்மாக்கு இவனுக்கு என்ன சண்டை, இந்த பொண்ணு எப்படி அவன் கூட சேர்த்துதான் கதை. 3 முடிச்சு. இதுதான் நான் சொல்லிட்டேன் ப்ரோமோலயே. இதான்ப்பா கதை, வேணாம் பாருப்பான்னு சொல்லிட்டேன். இதுதான் விஷயம். ஒண்ணுமே நீங்க இருக்காது. பிரெடிக்ஷன் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ. அவ்வளவுதான். இப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து ஏதாவது சொன்ன எதிர்நீச்சல்ல குணசேகரன் வராம கதை இருக்காது. அவ்வளவுதான். குணசேகரன் வந்துட்டு 4 பேர் வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் கதை. உடனே போய் அவங்க போய் அந்த 4 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கதை நல்லா இருக்காதுல்ல. ஈஸ்வரி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் வீட்டுல. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரையும் நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தங்களை ஏத்துக்க வேண்டியதுதான். இந்த புனிதாவா இருக்கட்டும், அம்மா வந்து ஒரு பொண்ணை ரொம்ப செல்லமா பாத்துப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, தன் பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதுதான் நம்ம ஒரிஜினல் வாழ்க்கையில பாக்குறதான் வந்து நம்ம சீரியல்ல பாக்குறோமே. டிஃப்ரெண்டா பார்ப்போம். ஆர்டிஸ்ட் மட்டும் தான் மாறுவாங்க. கயல் பாருங்க, எல்லா பொண்ணுங்களோட பிரதிபலிப்பு தான் இந்த கயல்.
அந்த நம்ம கூட பிரச்சனை தீபாவளி அந்த பொண்ணுக்கு தீபாவளி பொங்கல் கூட பிரச்சனை இல்லாம இருக்காது. அப்படி கஷ்டப்படுத்து அந்த அக்கா. நான் நேர்ல கேட்டேன், அக்கா தீபாவளி பொங்கல் கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாளைக்கு சிரிக்கிறாங்க அவங்களே பாவம். அவ்வளோ பிரச்சனை அந்த கையலுக்கு வேற. அப்படி போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் நாடகம். இதுதான். அப்புறம் இந்த அண்ணன் மாமா கேரக்டர் ஒருத்தர் பண்ணுவாரு. சன் டிவில மாமா கேரக்டர் பண்ணது அவர் மட்டும் தான் பண்றாரு. அவரு சொன்னேன், மாமா நீங்க தான், நானே மாமான்னு தான் கூப்பிடுறது. மாமான்னு கூப்பிட்டு. ஆமா முருகன் மாமா. மாமா நீங்க தான் எல்லா சீரியலையும் மாமா பண்றீங்க, என்னப்பா பண்றது, என்ன விட மாட்டாங்க பண்ற, சிரிக்கிறாரு அவரு. இப்படிதான் இருக்குக்கா சீரியல் இண்டஸ்ட்ரி இப்ப இப்போதைக்கு. நீங்க இந்த மாதிரி சீரியல் பாக்குறீங்க. அதுல வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ரொம்ப டெடிகேட்டடா இருக்கீங்க. இத பப்ளிக்கா ஜென்ரலா வந்து வெளிய இருக்கிறவங்க பாக்குறப்ப ஒரு சிலர் வந்து அட்மையர் பண்ணுவாங்க. என்ன இந்த தம்பி இந்த மாதிரி சீரியல்ல வந்து இவ்ளோ அப்டேட்டடா இருக்காரு அப்படின்னு. ஒரு சிலர் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இல்லையா? இது ஒரு வேலையா? இது காலையில இருந்து நைட் வரைக்கும் சீரியல் மட்டுமே வந்து பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த கிரிட்டிசிசம்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்க்கா. ஏன் அப்படின்னா வந்து போன புதுசு அது. எதுவுமே தெரியாது. ஒரு ஷோ போனேன், பேசிட்டு வந்துட்டேன். நெறைய பாசிட்டிவ் வந்துச்சு. அத தாண்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் படிச்சேன். என்கிட்ட வந்து முன்னாடி பேசின யாருமே நெகட்டிவா பேசல. அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தான். அத படிக்கும்போது நான் என்ன யோசிச்சேன், என்ன பத்தி தெரியாது இவங்களுக்கு. ஒரே ஒரு விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். என்ன பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்க, "இங்க பாரு விக்கி எப்படி பேசியிருக்காங்க." நான் சொன்ன ஒரே விஷயம், "நீ என்ன பார்க்குறல்ல, நான் காலைல இருந்து ஈவினிங் வரையும் எவ்வளோ கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கை நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். தெரியாத ஒருத்தன் பேச பத்தி நான் எதுக்கு வந்து பேசணும். இந்த பிஎட் காலேஜ் படிக்கிறேன், டீச்சர் ட்ரெய்னிங் படிச்சுட்டு இருக்கேன். அங்க இருக்க அத்தனை ஆசிரியர்களும் சரி, ஃப்ரெண்ட்ஸுமே சரி அவ்ளோ சப்போர்ட்டு. ஸோ நான் காலையில 6 மணிக்கு பார்ட் டைம் ஜாப் போறேன். அப்புறம் போரூர்ல ஒரு நர்சரி கிரீன் ஹெவன் நர்சரியில ஒர்க் பண்றேன். சண்டே ஆனா போறேன். அப்புறம் டியூஷன் எடுக்கிறேன். ஸ்கூல்ல ட்ரெய்னிங் டீச்சரா போயிருக்கேன். ஒரு 6 மாசமா போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ விக்னேஸ்வரனா இப்படிதான்னு. அந்த ஷோவ பார்த்துட்டு நேர்ல பேசினவங்க நெறைய பேர் சூப்பரா பேசினேன். நாங்க ஒண்ணுமே இல்ல. ஸ்கூல்ல ஒரு ஃபங்ஷன் வச்சிருந்தோம். அந்த ஃபங்ஷனுக்கு புக் வாங்குறதுக்காக எங்க சார் கூட போயிருந்தோம். கௌரா பதிப்பகம் அப்படின்னு சொல்லி. அந்த பதிப்பகம் மிகப்பெரிய ஒரு பதிப்பகம், புத்தக பதிப்பகம். அங்க அந்த நிறுவனர் ஒருத்தர் என்ன பார்த்துட்டு பெரிய ஆளு என்கிட்ட பேசணும்னு நான் பாட்டு உள்ள போறேன். ஐயா வணக்கம்னு தான் சொன்னேன். குரல கண்டுபிடிச்சு, "உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீ தானே அப்பத்தான்னு பேசின. அவ்ளோ அழகா பேசின. உன் தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அழகா இருக்கு. லைஃப்ல நல்லா வரணும். நெறைய கதைகள் எழுது." அதுதான். இந்த ரெகக்னைஸ் நமக்கு போதும் இல்லக்கா. ஸோ இதுதான். நெகட்டிவா பேசின நெறைய பேர் பேசினாங்க அக்கா. நெறைய பேர் என்னென்னமோ பேசியிருந்தாங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன், நம்ம சொந்தக்காரங்கள பத்தி நம்ம என்ன நினைப்பாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இப்ப நீங்க சுத்தி இருக்க எல்லாருக்கும் மனுஷங்களுக்கு தெரியும். ஸோ நெகட்டிவ் பீப்பிள்ஸ் நெறைய இருப்பாங்க அக்கா. அவங்களெல்லாம் கடந்து போறது தான் இந்த வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா, அதெல்லாமே தாண்டி இங்க நிக்கிறதுக்கு என்னுடைய பாசிட்டிவ் வைப்ஸ் என்னை சுத்தி இருந்த மனிதர்களும் தான். என் அப்பா, அம்மா அவங்க இல்லைன்னா நான் இல்லவே இல்லைன்றது தான் உண்மை. அப்பா அவ்வளவு சப்போர்ட். எங்க அம்மா நான் இன்னைக்கு சொன்னேன், சீரியல் அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்ல ஒரு பார்ட். ஆசிரியர்ன்றது என் லைஃப் மிகப்பெரிய கனவு. ஸோ அந்த கனவை நோக்கி நான் போயிட்டு இருக்கும்போது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காது கொடுத்து கேட்டா வச்சுக்கோங்களேன், நான் அடுத்த ஸ்டெப் போக முடியாதுல்ல. அவ்வளவு பேசியிருந்தாங்கக்கா. எனக்கு எப்படி சொல்றது, கேவலமா பேசியிருந்தாங்க. ஒரு மனுஷனை கண்டிப்பா. எப்படிலாம் நான் பேச நெறைய கிரிட்டிசிசம் எமோஷனலா ஆகுது. ஏன்னா ம். நான் நிறைய படிச்சேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஏன் இப்படி தெரியாம பேசுறாங்க. அதுல சில பேர் வந்து அப்படிலாம் அந்த பையனை யாருனே தெரியாதவங்களும் அந்த பையனை அப்படி பேசாதீங்க, இவ்வளவு அழகா பேசியிருக்கான் பாருங்க. நிறைய பேர் முன்ன பின்ன தெரியாதவங்களும் வந்து நல்ல கமெண்ட் எல்லாம் போட்டாங்க. அப்ப யோசிச்சேன், ஓகே இந்த மனுஷங்களுக்காக நம்ம வாழ்ந்தா போதும். காலேஜ்ல வந்து டிராமா ஸ்கில்ஸ் ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. வாரம் வியாழக்கிழமை நடத்திட்டு இருக்கோம். நாங்க அதுல வாரம் ஒரு டிராமா நடிச்சிட்டு இருப்போம். நான் என்ன பண்ணுவேன், இந்த சீரியல் கதையெல்லாம் ஒண்ணாக்கி ஒரு டிராமா நடிச்சு காமிச்சிருவேன் எங்க மேடம் கிட்ட. வாரம் நாங்க இன்னியும் டிராமா போயிட்டு தான் இருக்கு எங்களுக்கு. அதுல நடிச்சு காட்டுறோம், கண்டுபிடிச்சிருவாங்க பசங்கலாம். இந்த நந்தினி மாதிரி நடிச்சு காட்டுறது, எதிர்நீச்சல் சுந்தரி மாதிரி நடிச்சு காட்டுறது, இந்த மைம் பண்ண பாருங்க சுந்தரிக்கு அவ்வளவு நல்லா பண்ணேன்னு நல்லா பாராட்டினாங்க அக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் சுந்தரி கடந்து வந்த பாதி அப்படின்னு நடிச்சு காமிச்சேன். ஓ அதுதான் ரெகக்னைஸ் பண்றாங்க. என்ன மக்கள் வந்து எங்க காலேஜ்ல வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாங்க. எங்க ஸ்கூல் படிக்கிறவங்கல இருந்து எல்லாருமே ஈஸியா இப்ப நடிக்கிறத வந்து ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஜாலியா நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுதான். இப்போ குழந்தைங்கலாம் வந்து சீரியல் பாக்குறாங்க அப்படின்னா, வீட்ல வந்து என்ன சீரியல் பாக்குற போ, அம்மா கூட சேர்ந்து கேட்டு போவாத அப்படின்னு சொல்லி அப்பாவா இருக்கட்டும், கொஞ்சம் பெரியவங்களா அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க சீரியல்லாம் பார்க்க. ஆனா நீங்க சொல்றீங்க, நான் ஸ்கூல்லே வந்து சீரியல்ஸ்லாம் நடிச்சு காட்டுவோம். குழந்தைங்களுக்கு வந்து சீரியல்ஸ் வந்து டிராமாவா போட்டு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து வரவேற்பு மட்டும் தான் இருந்திருக்கா? அதுக்கு வந்து கிரிட்டிசிசம் எதுவும் இருந்தது இல்லையா? ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா, நாங்க சீரியலா நடிச்சு காட்ட மாட்டோம். ம். எல்லா கண்டென்ட்டையும் ஒண்ணா எடுத்து சமுதாயத்துக்கு என்ன டிராமாவா தேவைப்படுது அப்படி நடிச்சு காமிச்சிருவோம். புரியுதுங்களா? இப்ப ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து வாழ்க்கைய என்னென்ன வந்து சந்திக்கிறான்றது என்ன பண்ணுவோம், ஒரு 9 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு குழுவா பிரிச்சு அத நடிச்சு காட்டுவோம். சமுதாயத்துல என்ன திருடன் இருக்கான், கொள்ளைக்காரன் இருக்கான், அப்புறமா வந்து பணத்த திருடுறவன் இருக்கான். இத்தனை பேர் இருக்கும்போது இவங்களுக்கு நடுவுல அந்த குழந்தை எப்படி தப்பிக்குது இந்த சமுதாயத்துலன்றது மாரி இப்ப நம்ம இதெல்லாம் நாடகத்துல பார்க்கிறோம். இத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கு. அத ஒரு டிராமா நடிச்சு காட்டும்போது ஒரு விழிப்புணர்வு உடம்பா மாறிடுதா? இதுதான். ம். நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ சீரியல் அதெல்லாம் எடுத்துக்கணுமே. இப்ப வந்து மோஸ்ட்லி சீரியல்ஸ்ல நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க. ம். ஒண்ணுமே இல்ல. பெண்கள பத்தி சுந்தரி அவ்ளோ அருமையா அந்த கதைகள் சொல்லிருப்பாங்க. பெண்கள் பாடம் 9th ஒண்ணு இருக்கு. நான் அதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்து தான் சொன்னேன். நோட்ஸ் குறிச்சுட்டு அதெல்லாம் அந்த சுந்தரி என்னெல்லாம் பேசினாங்களோ, அதெல்லாம் அப்புறம் நாலாயினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. டிராமால வந்து எனக்கு எங்க அம்மா, "அப்பா உங்களுக்கு யாருக்காவது நாலாயினிய பத்தி தெரியுமான்னு?" கேட்டாங்க. நான் உடனே சொல்லிட்டேன். "அம்மா நாலாயின புருஷன் தப்பு பண்ணாரும்மா. அவங்கள கூடையில தூக்கிட்டு போனாரு." அப்படி ஏன் அது எப்படி எனக்கு தெரியும்னா, சுந்தரி இந்த டயலாக் பேசுவாங்க. ஓ! எனக்கு அதுவரையும் தெரியவே அத தெரியாது. ஞாபகம் வச்சு. ஆமா எனக்கு தெரியாது. என்னடா நான் புருஷன் தப்பு பண்ணா கூடையில தூக்கிட்டு போன நாலாயின நினைச்சியா? சுந்தரிடான்னு சொல்லுவாங்க. யார் இந்த நாலாயினி? அப்பதான் எனக்கு தெரியும். ஓ! இப்படி ஒருத்தங்க இருக்காங்களா?
அப்புறம் கூகுள் போய் சர்ச் பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு இதுதான் ஒவ்வொரு எதிர்நீச்சல் கூட அவ்வளவு டைலாக்ஸ் பேசுவாங்க. திருச்செல்வம் சாருடைய அந்த கதையில வந்து அவ்வளவு டைலாக்ஸ் நல்லா இருக்கும். சிங்கப்பெண்ணிலையும் சரி, சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த கருத்துக்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்றீங்க? இத்தனை சீரியல்லயும் வந்து அப் டு டேட் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களுடைய படிப்பா இருக்கட்டும், உங்களோட பார்ட் டைம் வேலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து கலந்தடிச்சு எல்லாத்துலயுமே வந்து நீங்க எக்ஸலும் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இது உங்களால முடியுது? அதுதான் என் ஃப்ரெண்டு கூட சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, எப்படிதான் இப்படி ஓட்டுற வாழ்க்கையை காலைல 6 மணிக்கு ஒரு வீட்டுல போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும். அது இன்னும் முடியல. அங்க சொல்லிருப்பேன் வாத்தாமில வாழ இன்னும் போயிட்டு தான் இருக்கேன் அந்த வீட்டுல. ஆமாங்கா, அந்த வாத்தம்லாம் முடிஞ்சே 1 வருஷத்துக்கு மேல அந்த வீட்டுல இன்னும் போயிட்டு தான் இருக்கேன். இந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு பாருங்க, தூங்குற நேரத்துல எப்படியாவது பாத்துறணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-5 சீரியலாவது பாத்துறணும். அந்த 5 பார்க்கலாம் தூக்கம் வராது. ஒரு நாளைக்கு எத்தனை சீரியல் டெய்லி விடாம பாத்துருவீங்க? ஒரு 3 சீரியல் மறக்காம பாத்துருவேன்க்கா. ஓகே. கம்பல்சரி பாத்தாகணும். அவங்க 3 பேரையும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த 3த்தையாவது கண்டிப்பா அப்படின்னு. மீதெல்லாம் இந்த பஸ்ல போகும்போது வரும்போது அப்படியே பாத்துக்கிறது தான். எனக்கு கண்டினியூட்டி போக கூடாது. அப்படியே ப்ரோமோவாவது பாத்துருவேன். ப்ரோமோ நான் கதை புரிஞ்சுப்பேன் தான். இது நடக்கும்போது செய்ய போறாங்க, இது பண்ண போறாங்க, முடிஞ்சிச்சு. அவளை வந்து ப்ரோமோ பாத்து ஓட்டிடுவேன். இந்த 3 சீரியலுமே வந்து ஒரு வேளை உங்களால பார்க்க முடியல, ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால ஒரு நாள் வந்து 3 சீரியல் பார்க்க முடியல. அப்ப அடுத்து ஐயோ இது என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு மாசம் எல்லாம் பார்க்காம இருந்திருக்கேன். பொறுமையா உட்காந்து பாப்பேன். இந்த செடிகளில் வேலை பாக்குறேன்ல, அங்க ஃப்ரீ டைம்ல உட்காந்து போடு 160 எபிசோடு, 161, 162 அப்படியே பொறுமையா ஒரு மாசம் நான் கூட பொறுமையா எக்ஸாம் டைம் நாடகமே பார்க்க மாட்டேன். போன் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணேன், நான் அந்த டேட் மட்டும் குறிச்சு வச்சுப்பேன். இன்னைல இருந்து பார்க்கல, போ சன் நெக்ஸ்ட் போ உட்காந்து 160 எபிசோட் வந்து பாரு. அப்படிலாம் கூட பாத்துருக்கேன் உட்காந்து. அப்படிதான். ஏன்னா படிச்சு ஆகணும், கண்டிப்பா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றப்ப இப்ப இந்த வாரம் கூட பார்க்கவே இல்லை, டைமே கிடைக்கல. நேற்று தான் பார்த்தேன் கடைசியா. இப்ப என்ன பண்ணுவேன், இன்னைக்கு இப்போ போக முடியும், டியூஷன் போகணும். அதான் என்ன பண்ணுவேன், பொறுமையா போய் உட்காந்து சன் நெக்ஸ்ட்ல பாத்துக்கலாம். டேட் நம்பர் நமக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு இப்ப எல்லாமே அப்டேட்டே வந்துருது இல்ல, ப்ரோமோ பாக்குறோம், தெரிஞ்சது. அதனால ஈஸியா இருக்கு சன் நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆப்புகள்லாம். அதாவது சீரீஸ் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். படங்களை கூட வந்து இந்த பார்ட் 1, 2, 3 இருக்கிற படங்கள் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து ஒரு மாசம் பார்க்காத சீரியல்லாம் வந்து நான் பிஞ்ச் வாட்ச் பண்றேன் அப்படின்றது வந்து முதல் வரை இப்பதான் நிறைய கேள்விப்படுறேன். பேர் இப்ப என்ன பண்றாங்க, இந்த கோலங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஆதி காலத்து கோலங்கள்ல இருந்து திரும்ப சொல்ற சித்தி, திருப்பதி செல்வம் இப்போ உட்காந்து யூடியூப்ல பாக்குறேன், பாத்துனே போறாங்க. ஆச்சரியமா இருக்கும், நீ இப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கண்டினியூட்டி விடக்கூடாதான். நிறைய மனிதர்கள் பாக்குறாங்கக்கா. அவங்களுக்கு பொழுதுபோக்கே அதுதானே. காலையில இருந்து ஒரு வேலைக்கு போய் வெளியே திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த மன அழுத்தத்தை குறைச்சு சந்தோஷத்தை கொடுக்குறது அந்த சீரியல் தான். இப்ப இருக்க சீரியல்ஸ் கொஞ்சம் நிறைய மாத்தி குடும்ப கதைகளை கொண்டு வரலாம். திருமதி செல்வம் மாதிரி நாடகங்களும், தெய்வ மகள் மாதிரி நாடகங்களும் கொண்டு வந்து நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பழமை அப்படியே இருக்கும். இப்ப இருக்க சீரியல்ஸ் அது கொஞ்சம் குறையுதுன்னு ஒரு வருத்தம் எனக்கு அதிகமா இருக்கு. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. விகடனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றிக்கா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.